ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான காளான் பிரியாணி தான். இதில் போடுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹோம்மேட் வீட்லேயே அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் வீட்டில் எப்பவுமே சாப்பாடு பண்ணுற அந்த அரிசி போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கெல்லாம் என்னென்ன போடணும்னு சொல்ல போகிறேன். மல்லி விதை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். அன்னாச்சிப்பூ 2, லவங்கம் ஒரு 4லேருந்து 5 போட்டுக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். காலை நல்லா கழுவி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 லவங்கம், ஒரு இலையை போட்டுக்கலாம், பிரியாணி இலை. வெங்காயம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரை பண்ணி வச்சது மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் 1 கிலோ அளவுக்கு கரெக்டான அளவுகள் இருக்கும். 1 கிலோ சிக்கனோ மட்டனோ என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு அதை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அதனால் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து இந்த தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ஹோம்மேட் மசாலா நாமளும் ரெடி பண்ணி பண்ணுறதால பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடர் இது. மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காளான் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அரிசி கொட்டி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம் கரெக்டாக இருக்குல்லன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.